நாட்டில் வரும் ஆண்டில் 10,000 மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தேவை என்ன என்பதை வரைகலை மூலமாக பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்ல 10,000 மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில மருத்துவ இடங்களோட சூழல் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு வரைக்குமாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் 272 இருக்கு. அதுல 41,388 இடங்கள் இருக்கு. தனியார் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 260 இருக்கு. அதுல 35,540 இடங்கள் இருக்கு. எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 இருக்கு நாடு முழுக்க. அதுல 1,205 இடங்களும், ஜிப்மர் 2 இருக்கு. அதுல 200 இடங்களும் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 78,333 இடங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த மருத்துவ கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே அதிகமான கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இது வெறும் அரசு மருத்துவக் கல்லூரிகளோட ஒப்பிட்டு தான் பார்க்குறோம். கல்லூரிகளோட எண்ணிக்கையின் ஒப்பிட்டு தான் நம்ம அந்த நீல வண்ணத்தில் பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் 35 கல்லூரிகள் அடுத்த நிலையில், அங்கே இருக்க இடங்கள் 4,303. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 5,250 இடங்கள் இருக்கு. குஜராத் எடுத்துக்கிட்டோம்னா 23 கல்லூரிகள், அங்கே 4,250 இடங்கள் இருக்கு 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில். ராஜஸ்தானில் 26 கல்லூரிகள். கல்லூரிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற இடங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு. 3,955 இருக்கு. தெலங்கானாவை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 28 கல்லூரிகள் குஜராத்தை விட அதிகமா இருந்தாலும் இடங்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 3,890 இருக்கு. அடுத்ததா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டு வாரியாக மருத்துவ இடங்களோட அதிகரிப்பு என்பது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 112% என்கிற அளவுல ஒரு 10 ஆண்டுகள்ல அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு என்ற அந்த புள்ளி விவரத்தையும் சொல்றாங்க. 2017-18 67,218 இருந்த மருத்துவ இடங்களோட எண்ணிக்கை அடுத்த 2022-23 கல்வியாண்டுல 96,077 அதிகரிச்சிருக்கு. அடுத்ததாக 2023-24 அது 1,07,950 இடங்களாக அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மருத்துவ இடங்களுக்கான தேவை என்ன இருக்கு நாடளவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, WHO பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம், உலக சுகாதார மையம் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்றதான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. 2024 நிலைப்படி பார்க்கும்போது இந்தியாவில் 836 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் WHO பரிந்துரைக்கிறத விட. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 495 பேருக்கே ஒரு மருத்துவர் இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த ரேஷியோவை நம்ம ரூரல் அர்பன் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா 2,000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் கிராமப்புறங்கள்ல இருக்காங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல 500 பேருக்கே ஒரு மருத்துவர் என்ற விதத்துல இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்றது சொல்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மருத்துவ கல்லூரிகளும் அதே மாதிரி மருத்துவ ரேஷியோவும் சரியாக, அதாவது ரொம்ப அதிகமாவே இருக்கிறதுனால அங்க புதிதாக மருத்துவ இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது.